மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் தெருநாய் கடித்து சிறுவனுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். தெருவில் சென்ற சிறுவனை நாய் திடீரென கடித்து குதறிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அருண் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அருண், வணக்கம். விவரங்கள். நவீனா, மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக நாய்க்கடிக்கு ஆளாகக்கூடிய சம்பவமானது அரங்கேறி வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் தெருவில் சென்ற சிறுவனை வெறிநாய் ஒன்று கடித்து குதறிய பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகராட்சியை பொறுத்தவரை மொத்தம் 27 வார்டுகள் உள்ளது. ஒவ்வொரு வார்டுகளிலும் 5 முதல் 10 நாய்கள் ஒவ்வொரு தெருக்களிலும் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதனை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது பலமுறை நகராட்சியினருக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவிக்கிறார். எனவேதான் நேற்றைய தினம் வீட்டிலிருந்து வெளியே வந்த சிறுவனை இருக்கக்கூடிய பெருநாய் ஒன்று கடித்து பிடித்திருக்கிறது. அல்வாய்க்காக அருகில் இருந்தவர்கள் உடனடியாக நாயிடமிருந்து சிறுவனை மீட்டு சிறுவனுக்கு சிகிச்சையாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருமங்கலம் நகராட்சியை பொறுத்தவரை கடந்த 3 மாதங்களில் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் நெருக்கடிக்கு எண்ணிக்கையானது 500க்கும் மேற்பட்டோர் என்று தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பலமுறை நகராட்சி ஆணையரிடமும் நகராட்சி தலைவரிடமும் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் சாலைகளில் மற்றும் தெருக்களில் செய்யக்கூடிய நாய்களை கண்டறிந்து அவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்து வருவது தொடர்படியாகி இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அருண்.